2018 2019 சமூக நல்லிணக்கத்துக்காக என்னுடைய சக்கர நாட்காலியில் 2 தடவை பயணித்திருந்தேன். தற்பொழுதாக இது 3வது தடவையாக பயணித்திருக்கின்றேன். ஒரு சில பேர் கேட்கலாம், இவர் என்ன ஒரே தொடர்ந்து பயணிச்சு கொண்டிருக்கிறார், இவருக்கு முடிவே இல்லையாண்டு. அப்படி இல்லை, மன தைரியம் இருக்கு. வீட்டுக்குள் முடங்கி இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகள் வெளியில் வர வேண்டும், கையேந்தாமல் சுயமாக சம்பாதிக்க வேண்டும். இதுதான் என்னுடைய முழு நோக்கம். வணக்கம் அன்பு இலங்கை வாழ் உறவுகளே. என் பேர் மக்கீன் முகமது அலி. நான் வவுனியா சூடுவெந்தபுலம். எதிர்வரும் எங்களுடைய நாட்டின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு கடந்த ஜனவரி 20ஆம் தேதி நாடளாவிய ரீதியிலான சக்கர நாட்காலி பிரயாணம் இன்றைய தினம் 15 நாட்கள் முடிவடைந்திருக்கின்றது. புதுக்குடியிருப்பில் நான் இப்போதாக வந்து நிற்கின்றேன். என்னுடைய நோக்கம், இந்த சக்கர நாட்காலி நாடளாவிய ரீதியில் என்னுடைய சக்கர நாட்காலி பிரயாணத்தின் நோக்கம், கடந்த காலத்தில் எங்களுடைய நாட்டில் வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டது. அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட எமது நாட்டுக்கு வெளிநாடுகள் மற்றும் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கின்ற எமது உறவுகள் உதவிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இலங்கையில் இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகள் சார்பாக நன்றியை தெரிவிக்கும் முகமாகத்தான் இந்த சக்கர நாட்காலி பிரயாணம், அதுவும் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நான் பயணித்தேன். கடந்த 20ஆம் தேதி ஜனவரி 20ஆம் தேதி மன்னாரில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட பயணம், மன்னாரிலிருந்து மதவாச்சியிலிருந்து அனுராதபுரம், புத்தளம், நீர்கொழும்பு, கொழும்பிலிருந்து காலி, மாத்தரை, அம்பாந்தோட்டையிலிருந்து வெள்ளவாய, புத்தள, மொன்றாகல, சியம்புலாண்டு, பொத்துவில், அக்கரப்பத்து, மட்டக்களப்பு, வாகரை ஊடாக திருகோணமலை ஊடாக புல்மோட்டையிலிருந்து முல்லைத்தீவு ஊடாக தற்பொழுதாக புதுக்குடியிருப்பை நான் வந்திருக்கின்றேன். புதுக்குடியிருப்பு மக்கள் அமுக வரவேற்பை தந்தார்கள். மிக்க சந்தோஷமாக இருக்கின்றது. புதுக்குடியிருப்பும் இருந்தும் நான் விஸ்வமடு, பரந்தன், சாவகச்சேரி, யாழ்ப்பாணம் ஆரம்பித்த இடத்தில் மன்னார், சாவகச்சேரி பூனே ரோட் மன்னாரில் நான் முடிக்க இருக்கின்றேன். நான் கடந்த 2018 2019 சமூக நல்லிணக்கத்துக்காக என்னுடைய சக்கர நாட்காலியில் 2 தடவை பயணித்திருந்தேன். தற்பொழுதாக இது 3வது தடவையாக நான் பயணித்திருக்கின்றேன். அது மட்டுமில்லை, நான் சக்கர நாட்காலி தேசிய கிரிக்கெட் அணியிலும் இடம் பிடித்து வெளிநாடுகள் சென்று ஏசியா கப் 2023 ஏசியா கப் நேபாள் காத்மாண்டுவில் நடந்தது. அதில் வட மாகாணத்திலிருந்து நான் ஒருவனே தெரிவு செய்யப்பட்டு சென்று ரன்னரப் 2ஆம் இடம் பெற்றோம். இலங்கை நாட்டுக்கு பெருமை சேர்த்திருந்தோம். அதேபோல் வட மாகாண சக்கர நாட்காலி கிரிக்கெட் அணியின் கேப்டனாகவும் நான் இருக்கின்றேன். என்னுடைய இந்த பிரயாணத்தின் ஊடாக ஒரு சில பேர் கேட்கலாம், இவர் என்ன ஒரே தொடர்ந்து பயணிச்சு கொண்டிருக்கிறார், இவருக்கு முடிவே இல்லையாண்டு. அப்படி இல்லை, மன தைரியம் இருக்கு. மாற்றுத்திறனாளிகள், என்னுடைய இந்த ஓட்டத்தின் போது நிறைய மாற்றுத்திறனாளிகள், வீட்டுக்குள் முடங்கி இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகள் வெளியில் வர வேண்டும், கல்வியில் ஊக்கம் செலுத்த வேண்டும், அவங்க சாதனை படைக்க வேண்டும். பல மாற்றுத்திறனாளிகள் அடுத்தவர்களுக்கு கையேந்தாமல் சுயமாக சம்பாதிக்க வேண்டும். இதுதான் என்னுடைய முழு நோக்கம். இதன் பிறகும் என்னுடைய இந்த பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இலங்கையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்காகவும் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அன்பு இலங்கை வாழ் உறவுகளே, என்னுடைய பயணத்துக்கு உங்களுடைய முழு ஆதரவையும் தந்தார்கள். இன்றைக்கு 15 நாளாக நான் ஓடிக்கொண்டிருந்தேன். இலங்கையில் உண்மையிலே இந்த ஒரு ஒற்றுமை எனக்கு உண்மையிலே தெரிகின்றது. இன்னும் மத சிங்களம், தமிழ், முஸ்லீம், கிறிஸ்டியன் இப்படி வேறுபாடு இல்லாமல் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமில்லை, எனக்கு எல்லா பிரதேசங்களும் நான் சுற்றி வந்த இடங்கள் எல்லா இடத்திலையும் எனக்கு ஆறுதலாகவும் அன்பாகவும் பாசமாகவும் கதைத்து எனக்கு உண்மையிலே தண்ணி, சாப்பாடு இது என்ற உணவுகளை வழங்கி ஆதரவு அளித்தாங்க. ஒட்டுமொத்த அனைவருக்கும் தன்னத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி அனைவருக்கும். நன்றி, வணக்கம்.